பீக் வீக்கோட கிளிம்ஸ் தான் அந்த வீடியோ. நேச்சுரலா பாடி பில்டிங் பண்றவங்க பீக் வீக் எப்படி அப்ரோச் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம என்னை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல ஃபுல்லா சொல்ல போறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்னைக்கு ஒரு ஹை கார்ப் டே தான். இன்னைக்கான முழு நாள் வேலையே காலைல எந்திரிச்சு கார்டியோ பண்றது, சாப்பிடுறது, ஸ்டெப்ஸை கவர் பண்றது, போஸ்ட் பண்ணி பிராக்டிஸ் பண்றது, அந்த ஒரு மீலுக்கு அப்புறமும் நம்ம கண்டிஷன் எப்படி இருக்குன்னு செக் பண்றது. நான் இந்த வீடியோட லாஸ்ட்ல என்னோட எல்லா மீலுக்கு அப்புறமும் என் பாடி கண்டிஷன் எப்படி இருக்குன்னு போடுறேன். அண்ட் பீக் வீக்கை பொறுத்த அளவுக்கு கார்ப்ஸ் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியம் சால்ட்டும் வாட்டரும். இந்த வீக் ஃபுல்லாவே என்னோட சால்ட் இன்டேக் வாட்டர் இன்டேக்கும் சேமா தான் இருந்தது. நான் ஒரு நாளைக்கு 8 லிட்டர் தண்ணியும் 10 கிராம் சால்ட்டும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வாட்டர் கட் பண்ணிட்டு கார்ப் அதிகமா லோட் பண்ணிட்டு சால்ட் எல்லாம் கட் பண்ணீங்கன்னா ஸ்டேஜ்ல நீங்க நினைச்ச லுக் அச்சீவ் பண்ண முடியாது. அதை எப்படி அப்ரோச் பண்ணலாம் டீட்டெயிலா அடுத்த வீடியோல சொல்றேன். நான் அந்த வீக் ஃபுல்லாவே லோ கார்ப் டேல அரௌண்ட் 125 கிராம்ஸ் கிட்ட கார்ப் சாப்பிட்டு இருந்தேன். அண்ட் இந்த ஹை கார்ப் டேல 300 கிராம்ஸ்க்கு மேல கார்ப் சாப்பிட்டு இருக்கேன். ஸோ நம்ம எவ்வளவு கார்ப் சேர்க்கிறோம் அதுக்கேற்ற கண்டிஷன் எப்படி இருக்குன்னு ரெகுலரா செக் பண்றது ரொம்ப முக்கியம். ஸோ இன்னைக்கு ஃபுல்லாவே என்னோட ஹை கார்ப் மீல நல்லா சாப்பிட்டு ஹாப்பியாவே முடிஞ்சு.